கேட்டு தயவு செய்து கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். ஆகவே வெளியிலே அநேகம் பேர் நிற்க வேண்டாம், எல்லாரும் உள்ளே வரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் இன்றைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் வாசிக்கப்படுகிற ஒரு வேத பகுதி. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் சத்தமாய் வாசியுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனச்சாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனச்சாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்ததின் நிமித்தமும் மனச்சாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனச்சாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனச்சாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனச்சாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூசிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்தவரே, இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே உங்களை ஆராதித்தோம், உங்களை மகிமைப்படுத்தினோம். அப்பா, இப்பொழுதும் தெய்வமே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளும் ஆண்டவரே பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன் நாளும் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து எங்களுடைய மனங்கள் புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாய் தேறினவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிற அடியேனையும் சிலுவை நிழல்லே மறைத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். அப்பா, கர்த்தர் அடியேனுடைய வாயிலோடு இருந்து ஐயா நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அடியேனுக்கும் இந்த வார்த்தைகள் இன்றைய நாளிலும் ஆண்டவரே ஒரு 100க்கு 100 பலன் தரத்தக்கதாய் இந்த தெய்வம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளாக இந்த ஆண்டு எங்களுக்கு நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் நாங்களும் ஒரு நற்செய்தியாக தேவனை பிரதிபலிக்கிற தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு நற்செய்திகளாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்வதோடு எங்களுக்கும் கர்த்தர் நல்ல செய்திகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார், நல்ல செய்திகளை கேட்க பண்ணுவார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கர்த்தர் இதுவரைக்கும் நாங்கள் எப்படி ஒரு நற்செய்திகளாய் மாற முடியும் அல்லது எங்களுக்கு எப்படி அந்த நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க பண்ணுவதற்கு கர்த்தர் எப்படியாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பல விதங்களிலே பல கோணங்களிலே கர்த்தரங்களோடு பேசிக்கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கர்த்தர் இந்த ஆண்டை ஒவ்வொரு ஆண்டையும் ஊழியக்காரன் மூலமாய் பிரகடனப்படுத்தும் பொழுது அந்த ஆண்டு நிச்சயமாய் எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு ஒரு பிரயோஜனமான நல்ல காரியங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும்
பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாய் நடத்தப்படுவதற்கு ஏதுவாகவே கர்த்தர் அவைகளை எங்களுக்கோடு ஊழியக்காரன் மூலம் இடைப்பட்டு அந்த ஆண்டை பிரகடனப்படுத்துவது உண்டு. இந்த ஆண்டும் அப்படியாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். இந்த நற்செய்தியை குறித்து நல்ல செய்திகளை நாங்கள் பண்ணத்தக்கதாக அல்லது கேள்விப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரயோஜனமானவைகளையே போதிக்கிற தேவன். ஆமென். அவே பிரயோஜனமானவைகளை போதிக்கிற தேவன், போதித்த தேவன் அந்த பிரயோஜனமான அந்த ஆலோசனைகளை அல்லது அந்த வழிகளை நானும் நீங்களும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு விடயம். இதை நாங்கள் அடிக்கடி எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நாங்கள் சொல்லுவது உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த தேவனுக்குள்ளான எங்களுக்குள்ளான ஒரு மாற்றங்கள் அல்லது ஒரு மனம் புதிதாக்கப்படுதல் அல்லது ஒரு மறுரூபங்கள் எங்களுக்குள்ளே உண்டாவதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்தால் தான் அந்த மாற்றங்களும் மறுரூபங்களும் புதிதாக்கப்படுகிற காரியங்களும் அல்லது எங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கடந்து வரும். அல்லேலூயா. அவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் எல்லாம் இருந்த வண்ணமாகவே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் தான். அதனாலே கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லிவிட்டு நான் பேசாமல் அப்படியே கர்த்தர் எதையும் சொன்னாலும் அதற்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பேன் என்று சொன்னால் அதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள் எங்களுக்கு கடந்து, அது தேவனுடைய சில நிபந்தனைகள். இப்படி இதை செய்தால் உனக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம் அதிலே சொல்லப்படுது. அதை சொல்லி நான் உங்களுக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல், என்னுடைய வார்த்தைக்கு நீ எந்த விதத்திலும் ஒரு கீழ்ப்படியாமை காட்டாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்னத்தை இன்றைக்கு இந்த ஆண்டிலே நாங்கள் பல விதங்களிலே சிலர் பல காரியங்களே ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் நாங்கள் சில காரியங்களிலே ஒரு விடுதலை ஆசீர்வாதங்கள் அல்லது நாங்கள் ஒரு கர்த்தருக்குள்ளான ஒரு மாற்றங்களை எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் காண்பியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்காததுதான் காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவே நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை 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 என்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்க வேண்டியது முக்கியம், அதுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதும் அதன்படி நடக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருக்கும் பொழுது அந்த எகிப்தியரை தேவன் அதம் பண்ணத்தக்கதாக, அந்த எகிப்தியரை தேவனுடைய அற்புதமான கிரியைகள் அவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாய் தேவன் ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். உங்களுடைய வீட்டின் நிலைகள் அந்த வாசல்களிலே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். அங்கே பூசும் பொழுது அங்கே சங்கார தூதன் வரும் பொழுது அதை பார்த்து விலகி போவான் என்று சொல்லி. ஏனென்றால் எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை அங்கே காண்பிக்கத்தக்கதாய், நீங்கள் யாத்திராம புஸ்தகத்திலே அழகாக அது சொல்லப்படுகிறது. நீங்கள் வீட்டை போய் வாசிக்கலாம். யாத்திராமம் 12வது அதிகாரத்திலே 21 23 சொல்லப்படுகிறது. அவர்கள் எப்படியாக இருந்தால் அந்த சங்கார தூதன் அந்த வீட்டின் நிலைகளை பார்த்து அந்த ரத்தம் பூசினதை பார்த்து விலகி போவான் என்று சொன்னதன் பிரகாரமே அங்கே அவர்கள் அதை ஆட்டுக்குட்டி அடித்து அதை பூசின பொழுது சங்கார தூதன் அந்த பூசப்பட்ட அந்த வீடுகளை தாண்டி மற்ற வீடுகளிலே அங்கே தேவனுடைய ஒரு கோபாக்கினை வரத்தக்கதாக இருந்தது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்குள்ளாய் கர்த்தர் இப்படி நடந்தால் தான் ஆசீர்வாதம், கர்த்தருக்குள்ளாய் இப்படி நீங்கள் வாழ்ந்தால் தான் அல்லது உங்களை மாற்றினால் தான் என்னை நீங்கள் பிரதிபலிக்க முடியும் என்று தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் அதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாங்கள் இன்றைக்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது, அல்லது இந்த கிழமை முடிந்தால் அடுத்த கிழமை 12வது மாதம். ஆனால்
கர்த்தர் நிச்சயமா எங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லையே, எல்லாமே போராட்டம் அல்லது எல்லாமே ஒரு காரியம் எங்களுக்கு வேதனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பீர்களா இருந்தால் இதையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாய் நான் உண்மையாக கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தைகளின் பிரகாரம் நான் நடந்திருக்கிறேனா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வருகிற இந்த நாட்களிலே எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. சில வேளைகளிலே என்ன நற்செய்தி, நான் நற்செய்தியாய் மாறுவதனாலே எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று கூட சில வேளை நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருவும் சமாதானமாகும், சிநேகமாவான். அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் கூட, எங்களுக்கு எதிராக இருக்கிற பல சூழ்நிலைகள் கூட, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் எங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒரு நற்செய்திகளாக, கர்த்தருக்கென்ற ஒரு நடமாடுகிற நிருபங்களாக நானும் நீங்களும் மாறும் பொழுது கர்த்தர் மற்ற காரியங்களை பார்த்துக் கொள்வார். ஆமென். எதிராய் எழும்புகிற காரியங்களா இருக்கலாம், எங்களுடைய தேவைகளா இருக்கலாம், கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் எதை பேசினாலும் பிரயோஜனமானதையே பேசுகிறார். ஆமென். இன்றைக்கு நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்தோம். உங்களுக்கு தெரிந்த பகுதிகள் தான். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லிவிட்டு விசேஷமாய் சில காரியங்கள் மற்றவர்களுக்கு எப்படி ஏதாவது அவர்களுக்கு ஒரு நாங்கள் செய்வது, கர்த்தருக்குள்ளாக எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்து எங்களுக்கு இதை குறித்த விடயங்களிலே ஒரு தெளிவு இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு இடரலாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இடரலாய் இராதே, இடரலாய் இராதே. தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வருகிறோம். நாங்கள் சென்ற வாரத்திலே முதிர்ச்சி அடைந்தவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னார். ஏன் இந்த இடரலாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த நற்செய்திக்கும் தடையாக மாறுகிறதோடு எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் தடையாக மாறுகிறோம். ஆமென். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே பல செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சில தங்களுடைய சுகபோகங்கள், தங்களுடைய காரியங்கள் நல்லதாய் வர வேண்டும், அதனாலே ஏதாவது அவர்களுக்கு இடரலாய் ஒரு தடையாய் தடுக்கலாய் இருந்தால், அதை எப்படி பிள்ளையாய் இருந்தால் கூட அங்கே கொலை செய்த காரியங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு இடரல்கள் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் தன்னுடைய பூமிக்குரிய ஆசாபாசங்களை நிறைவேற்றுவதற்கு என்ன காரியம் இருக்கோ அதையே அவன் அழிக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாகவும் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய், அவருடைய நல்ல செய்தி இந்த தேசத்திலே வெளிப்படத்தக்கதாய், அந்த நல்ல செய்திகள் எங்களுக்கும் தேவன் கேள்விப்படத்தக்கதாக கர்த்தருக்குள் நாங்கள் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் அருமையான காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, ஏன் இடரலற்றவர்களாய் நாங்கள் இந்த இடரலை குறித்து ஏன் நாங்கள் பார்க்க வேண்டும், அல்லது இதை குறித்து ஏன் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தியினுடைய தடைய காரியங்களும் ஆசீர்வாத காரியங்களும் இருக்கிறதோடு இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு புஸ்தகம் 13வது அதிகாரம் 40 இதை நாங்கள் மிகவும் கவனத்திலே கொள்வோமா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளை நான் இந்த செய்தியிலே எப்படி நாங்கள் இடரல்களாய் இருக்கிறோம், நாங்கள் இடரற்றவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து மிகவும் நாங்கள் கவனமாய் இருப்போம். மத்தேயு 13:41 வாசியுங்கள். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஆமென். பாருங்கள், போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டார். என்ன பாருங்கள், இடரல்கள் உண்டாக்குறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள் என்றால் இதிலே சொல்லப்படுகிறது.
தேவனுடைய ராஜ்யத்தில் சொல்லப்படுகிறது, அதாவது மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற இடர்கள், சகல இடர்கள் உண்டாக்குறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களை சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் இடர்கள் உண்டாக்குவது எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது, நல்ல செய்தி கடந்து செல்வதற்கு தடையாயிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் போவதற்கு தடையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் மிகவும் மிகவும் இதிலே கவனமா இருக்க வேண்டும். நாங்கள் எப்படி இடரல்களாய் இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அல்லது தேவனுடைய காரியங்களுக்கு, நாங்கள் எப்படி இன்னொருவருக்கு இடரலாய், நான் 3 காரியங்களை சொல்ல இருக்கிறேன். முதலாவது, எங்களுக்கு நாங்களே இடரல்களாய் இருக்கிறோம், எப்படி என்று சொல்லி நான் பிற்பாடு சொல்லுகிறேன். அடுத்தது, நாங்கள் மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இயேசுவை தெரிந்தும் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் இடரல்களாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்தும், சபையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் இடரல்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் நீங்க இந்த கடைசி வசனத்திலே அதான் அந்த கொரிந்தியர்ல நாங்கள் வாசித்தோம், நீங்கள் கிரேக்கருக்கும் யூதருக்கும் சபைக்கும் தேவ சபைக்கும் இடரலர். கிரேக்கர் என்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள், யூதர்கள் என்று சொன்னால் இயேசுவை தெரியும், அவரை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் அவர்கள். அவை 3 கூட்டத்தாருக்கும் நீங்கள் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இடரல் அற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி நான் ஆசீர்வாத குறைவுக்கும் நற்செய்தி கடந்து செல்வதற்கும் தடையாயிருக்கும். அதோடு மேன்மையான காரியம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இடரல்களை உண்டாக்குகிறவர்களாக இடரல்கள் பண்ணிக்கொண்டு இருப்போமா இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளும் நாங்கள் கடந்து போக முடியாது என்று வார்த்தையை பார்த்தோம். அத்தோடு பாருங்கள், பவுலும் அங்கே பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்திலும் கூட அவர் இன்னும் ஒரு காரியத்தை அவர் ஜெபிக்கிறார். ஒரு காரியத்தை 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கன்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். துப்புரவானவர்களும் பரிசுத்தமானவர்களும், அதாவது இடரல் அற்றவர்களுமாய் இருக்க வேண்டும். நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் பரிசுத்தமாக எங்களை காத்து சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு ஒரு இடரல்களை உண்டாக்குறவர்களாய் இருப்போமா இருந்தால் கூட இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இது எனக்கும் சேர்த்துத்தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியான இவ்வளவு ஆழமான சத்தியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலம் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டு வருவோம். நீங்களும் வேதத்தை படிக்க படிக்க எவ்வளவோ நல்ல வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்து கொண்டிருப்பார். ஆனால் சில வேளைகளிலே எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே இந்த விடயங்கள் சில வேளைகளிலே நான் கதைக்கிறது, பேசுறது, நடக்கிறது, அங்கே சில வேளைகளிலே கர்த்தருக்குள்ளா என்னுடைய முதிர்ச்சிக்கு அது நல்லதாகவே இருக்கும். ஆனால் மற்றவர்களுக்கு அது எப்படி ஒரு இடரல்களாக, ஒரு தடையாக, ஒரு தடுக்கலாக மாறுகிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதிலே பவுல் அருமையா அதில் சொல்லுகிறார், சில வேளைகளிலே மாம்சம் புசியாது இருக்கிறது, அங்கே அவர்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்குமா இருந்தால் அதை நான் சரிப்படுத்துகிறேன் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இடரல்கள் அற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சபைக்கும் தேவனை அறியாத மக்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத புறஜாதி மக்களுக்கும் இன்னும் இயேசுவை அறிந்தும் அவரை சொந்த இரட்சகராக மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நாங்கள் இடரலற்ற, அப்படின்னா எவ்வளவு யாக்கிரதையாக ஆண்டவருக்குள்ளாக எங்களுடைய செயற்பாடுகளும் பேச்சுக்களும் ஒவ்வொரு வழிகளும் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கு. என்றால் நாங்கள் அவருக்குள்ளாக அறிந்திருக்கிற நாங்கள், சபையாக இருக்கிற நாங்கள் இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் அதில் இருந்து எங்களுக்குள்ளே மறுரூபங்கள் உண்டாகும், மனம் புதிதாக்கப்படும். அல்லேலூயா. இன்னொரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
அதாவது மத்தேயு 11:6 சொல்லுகிறது, நீங்கள் என் நிமித்தம் இடறல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். இடறல் அடையக்கூடாது என்றது கர்த்தருடைய ஆலோசனை. என் நிமித்தம், கர்த்தர் நிமித்தம், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும் பொழுது, சில வேளைகளை வேதமே சொல்லுகிறதானே, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாய். சில வேளைகளிலே ஏதோ நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில போராட்டமான சூழ்நிலைகள், சில பிரச்சனைகள், சில வேளைகளிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் எல்லாம் சில வேளை இருக்கும் பொழுது, என்ன ஆண்டவரை உழவு, நான் சேர்ச்சுக்கு போறேன், ஜெபிக்கிறேன், ஆனா ஒன்றும் வரையிலே, ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே, அப்படி நாங்கள் இடறக்கூடாதா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நிமித்தம் கர்த்தருக்குள்ளாய், கர்த்தர் நிச்சயமாய் என்னை அழைத்தவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பார். ஆமென். அதை ஆண்டவர் அந்த வேளைகளை வைத்திருக்கிறார். அதனாலே அவர் நிமித்தம் அவருக்கு வல்லமை இல்லையோ, அவர் என்ன மறந்து விட்டாரோ, அப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளே நாங்கள் இடறக்கூடாது. கர்த்தருக்குள்ளே நாங்கள் கேள்விகளை கேட்டு நாங்கள் இடறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, கர்த்தர் நிமித்தம். அது நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீங்கன்னா 11:6 அதை வாசியுங்கள். அதிலே சொல்லப்படுது, என்னிடத்தில் இடரலாய் இராதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென், ஆமென். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ, இடரல் அடையாதிருக்கிறவன் என்னிடத்தில், அவரிடத்தில், அவருடைய வார்த்தையிடத்திலே கர்த்தருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்திருக்கின்ற கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதை விட்டு நாங்கள் தேவனுக்கு விரோதமான அல்லது தேவனை கேள்வி கேட்டு, இவருக்கு அது இல்லையோ இது இல்லையோ, நான் இப்படியெல்லாம், நான் சேர்ச்சுக்கு வருவான் என்று சொல்லி அதெல்லாம் நாங்கள் கேட்டு கர்த்தருக்குள்ளே இடரல் அடையக்கூடாதா? அப்படியா? கர்த்தர் பார்த்துக்கொள்ள, கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் செய்வார், அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், எனக்கு சுகம் தருவார், என்னுடைய வாழ்க்கைகளிலே உயர்வான நிலைகளிலே கொண்டு போய் விடுவார் என்று கர்த்தர் அந்த வேலையை வைத்திருக்கிறார். ஆமென். மரியாளுக்கு, தாய்க்கு சொல்லும் பொழுது வந்து சொல்றார், திராட்சரசம் குறைபட்டு விட்டது, இல்லாம போய்விட்டது என்று சொல்லும் பொழுது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, கர்த்தர் செய்வார். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் இடரவிடக்கூடாது. ஆமென். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நானும் நீங்களும் இன்றைக்கு முக்கியமாக நான் இந்த 3 காரியங்களை உங்களை சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு நாங்கள் எப்படி ஒரு இடரல் உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறோம், இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் நாங்கள் இடரல் உண்டாக்குகிறவர்களாய் இருப்பதனாலே என்ன காரணங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டோம். அவை தேவ பிள்ளைகள், நாங்கள் முதலாவது நாங்கள் எங்களுக்கு நாங்களே இடரல் இல்லாதவர்களாய் இருக்க எங்களை பார்த்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் எப்படி இடரலாய் இருக்கலாம்? என்ன சகோதரன், என்ன சொல்றீங்கள்? சரி, மற்றவங்களுக்கு இடரலாய் இருக்கலாம், சரி, அப்படி காரணம் இருக்கு. எனக்கு நானே எப்படி நான் இடரலாய் இருக்கலாம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்னுமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் எப்படி இடரலாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது மாற்குவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 43வது வசனம் 48வது வசனத்தின் வரைக்கும் வாசிக்கலாம். நமக்கு நாமே இடரலாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு தேவ செய்தியினுடைய தலைப்பு இடரலாய் இராதே. முதலாவது எங்களுக்கு நாங்கள் முதல் இடரலாய் இருக்கக்கூடாது. அதை முதல் நாங்கள் தெளிவாய் ஆராய்ந்து பார்ப்போம். எப்படி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இடரலாய் இருக்கிறோம்? சரி, வாசிப்போம். மாற்கு 9வது அதிகாரம் 43 வாசிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியிலுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஆமென். பாருங்கள், எப்படி எங்களுக்கு நாங்களே இடரல் உள்ளவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். எங்களுடைய கண், எங்களுடைய பார்வையினாலே நாங்கள்
எங்களை நாங்களே இடரல்கள் உள்ளவர்களாக மாற்றுகிறோம். தேவனுக்குள்ளாக இதை நிதானிக்க வேண்டும். எங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறது போல, இந்த உலகம் காட்டுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்னுடைய கண்ணின் பார்வைகளினாலே நான் தேவனை விட்டு தேவனுக்கு விரோதமாக நான் செயற்படுவேனா இருந்தால் எனக்கு நானே இடரல் உண்டாக்குகிறேன். உங்களுக்கு தெரியும், சிம்சோன் அவனுடைய அந்த கண்ணின் பார்வை, அந்த இச்சையினாலேயே அவன் தன்னுடைய பிரதிஷ்டை இழந்தான். நசரேனாக பெலிஸ்தருடைய அந்த கையினின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய பார்வையினாலே, கண்ணினாலே அவனுக்கு அவன் தானே ஒரு இடரலை உண்டாக்கினான். அவனுடைய கடைசி நிலைமைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவுத்துக்கு ஒரு மற்றவர்கள் பகிடி பரியாசம் பண்ணத்தக்கதாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கு. அப்ப கண், தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கண்ணும் உங்களுடைய கண்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு, தேவனுடைய நல்ல செய்தியை நானும் நீங்களும் வெளிப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு நாங்களே இடரல் உண்டாக்கத்தக்கதாய் எங்களுடைய கண் காரணமாயிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு எப்படி நாங்கள் கண் கண்ட காரியங்கள் எல்லாம் கண்ணுக்கு எப்படி எல்லாம் அது பார்க்கிறோம், அதன்படி எல்லாம் நடக்க வேண்டும், அதன்படி எல்லாம் கண் பார்க்கிறதன் பிரகாரமே செயற்பட வேண்டும் என்று எங்களுடைய வாழ்க்கை நிலைகள் இன்றைக்கு இருக்குமா இருந்தால், இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது எங்களுக்கு இடரலை உண்டாக்குறது கண். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கண்களிலே நாங்கள் கர்த்தரு பிரியமானது சில வேளை பார்க்கிறோம், பல காரியங்கள் பார்க்கிறோம். பார்க்கும் பொழுது அந்த பார்த்த காரியங்கள் ஏவாள் சொன்னது போல பார்வைக்கு இன்பம். பார்த்த உடனே அந்த காரியத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது தேவனுக்கு பிரியம் இல்லையா என்றதை தேவனுடைய பிள்ளைகளே எங்களுடைய கண்களினாலே நாங்கள் எங்களுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு இது கர்த்தரு பிரியம் இல்லை. ஆண்டவரே, இப்படியான பார்வை எனக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே, இந்த பார்வை இது உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நான் கடந்து வராதபடிக்கு என்னை தடை பண்ணுகிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, இந்த கண்களிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத படக்காட்சிகள், தேவையில்லாத காரியங்களை பார்க்க தூண்ட நினைக்கிற அந்த காரியங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். ஆமென். அது இடரல், எனக்கு நானே இடரலை உண்டாக்குறேன் என்னுடைய பார்வையினால். இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்த எல்லாரும் சில வேளை தவறு இருக்கலாம். இது நீங்கள் ஏதோ குற்றப்படுத்தி, என்ன இப்ப இவர் இப்படி பேசுறார், இப்படி இது ஆண்டவருக்குள்ளாய் கர்த்தர் இன்றைக்கு ஒரு மனம் புதிதாக்கி மறுரூபத்துக்குள்ளே நடத்த விரும்புகிறார். அதனாலே இன்னைக்கு என்னத்தை பார்க்கிறோம் தெரியுது, இது எங்களுக்கு இது நல்லம் இல்ல, இதனால என்னுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் இல்ல, இது ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷம் தெரிஞ்சாலும் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை இந்த நாட்களில் இதில் சொல்லப்படுகிறது, உன் கண் இடரல் உண்டாக்கினால் கடைசியை சொல்ல அதை பிடுங்கி போடட்டும். கண் சில வேளை டெலிபோனை தான் பார்க்கணும் என்று இதா கண்ணையே பிடுங்கி போட சொன்னா டெலிபோனை என்ன செய்யணும்? சரி, இப்ப என்ன தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை நான் குற்றப்படுத்தி மனம் திரும்ப வேண்டும். எனக்கும் சேர்த்துத்தான் சொல்லுறேன், எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என்னத்தை பார்க்கிறோம் இதுல மிகவும் கவனமா இருப்போம். நாங்கள் இப்படியே இருந்த வண்ணமா இருந்து ஏதோ ஒரு மத்தியாலம் வந்தோம் போனோம், இந்த வருஷம் முடிய போகுது, சரி புது வருஷம் வருது, அப்படியே போவோம், அப்படி வாழ்றதுல கர்த்தர் என்ன சொல்றார் அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவை கண் தேவ பிள்ளைகளே, நாங்கள் வளர்ந்தவர்கள், சபையில இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிந்தவர்கள், இது கர்த்தரு பிரியமில்லை என்று சொன்னால் என்னென்ன காரியங்கள் என்று எனக்கு உங்களுக்கு தெரியும். அதனாலே அதை இன்றைக்கு விட்டுவிட வேண்டும் என்றால் எங்களுக்கு நாங்களே இடரல் உண்டாக்குறோம். அதே போலதான் கையையும் குறித்து சொல்லப்படுகிறது, காலையும் குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி என்னென்னத்துக்கெல்லாம் கையினாலும் காலினாலும் எங்கே ஓடுகிறோம், என்ன செய்கிறோம், மற்றவருடைய காரியங்களுக்கு என்ன எவ்வளவுத்துக்கு ஒரு கூடாத காரியங்களை செய்யும்படியா என்னுடைய கையும் காலும் ஓடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் யோசிப்போம், என்னுடைய கையினாலே என்னுடைய காலினாலே கர்த்தருக்கு பிரியமானதையா நான் செய்கிறேன், அல்லது தேவன் வெறுக்கிற
தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருப்போமா இருந்தால், முதலாவது எனக்கு நானே இடறல் உண்டாக்குகிறவனாயிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை மிகவும் கவனம். கர்த்தரை நம்பி நானும் நீங்களும் இருப்போம் என்றால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது எங்களுடைய தேவைகளா இருக்கலாம். அநியாயமான முறைகளிலே, தவறான வழிகளிலே எந்த காரியத்தையும் செய்வதற்கு எங்களுடைய கையையோ காலையோ நாங்கள் போவதற்கு விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என்றால் எங்களுக்கு நாங்கள்லாம் இடறல் உண்டாக்குறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தெரிந்திருந்தும், இது கர்த்தரு பிரியமில்லை என்று தெரிந்திருந்தும், இந்த கால் இல்ல இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, இந்த இடத்திலே நான் போவனா இருந்தால், இந்த காலை நான் பயன்படுத்துவேனா இருந்தால், இது கர்த்தருக்கு உரியது அல்ல. பாருங்கள், லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தன் கண்களினாலே பார்த்த பொழுது அந்த சோவார் எகிப்து தேசத்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்ததாம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அங்கே எகிப்து தேசம் என்றால் எப்படி ஒரு பாவமான காரியம், அதை தெரியாதபடிக்கு அல்லது அறிந்தும் அதனாலே தன்னுடைய பூமிக்குரிய பார்வையோடே அவன் செயற்பட்டான். எவ்வளவுத்துக்கு ஒரு பரிதபிக்கப்படத்தக்கதான நிலைமைகள் கடந்து போனது என்று உங்களுக்கு தெரியும். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளை நான் அதிகமாக சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும். எங்களுடைய கையையும் காலையும் கண்ணையும் எப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத முறைகளிலே பயன்படுத்துகிறோம், இன்றைக்கு நாங்கள் அதை விட்டுவிட வேண்டும். அது எங்களுக்கு நாங்களே ஒரு இடறலை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவை இது தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பலனை தருவார். சில வேளைகளிலே எங்களை விட்டுவிட முடியவில்லையே, இப்படியான காரியங்கள் ஏதோ எல்லாத்தையும் கண்டதையும் பார்த்தவுடன் ஏதோ எடுக்கணும், மற்றவிட பொருள்களை எடுக்க வேணும், காரியங்கள் கை போகுதா, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு இடறல் அப்பா. ஆண்டவரே, இதிலிருந்து நான் விலக வேண்டும், இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். நான் தேவனே பிரியமில்லாத இடங்களுக்கு என்னுடைய கால்களை நான் எடுத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் பலன் தருவார். எங்களுடைய மனுஷ பலங்களிலே சில வேளைகளிலே யோசிக்கும் பொழுது எப்படி என்று சொல்லலாம், கர்த்தர் பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கண் கை கால் இப்படியாக எங்களுக்கு நாங்களே இடறல் உண்டாக்கத்தக்கதாக எங்களுக்கு காரியங்களா இருக்கிறது. ஆமேன். என்ன கையை வச்சு என்ன செய்கிறோம்? சில வேளைகளில் ஏதோ ஒரு எழுத்தோ மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு துரோகமான SMS-ஓ அல்லது ஏதோ ஒரு காரியங்களை கூட நாங்கள் காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால், அது கர்த்தரு பிரியமில்லை என்று தெரிஞ்சா நாங்கள் அதை செய்வோமா இருந்தால் எங்களுக்கு நாங்களே இடறல் உண்டாக்குகிறோம். தவறான ஊத்த வார்த்தைகள், இவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், கவனமாக இருப்போம். இது எங்களுக்கு நாங்களே இடறல் உண்டாக்கத்தக்கதான விடயம். ஆமென். அவை கவனமாக இருப்போம். அடுத்ததாக வாசிக்கலாம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமாய் கடந்து செல்லலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். எங்களுக்கு நாங்களே எப்படி இடறல் உண்டாக்குகிறோம்? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். ஆமென். பாருங்கள், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள். எப்படி இடறுகிறார்கள்? இந்த வசனம் இதெல்லாம் என்னண்டு சவுன், இந்த வசனத்தை எல்லாம் கடினமான வார்த்தை, இதுக்கெல்லாம் இப்படி ஒப்பு கொடுக்கிறது, இதெல்லாம் கஷ்டம். இப்ப உலகம் போற போக்குல எவ்வளவுத்துக்கு எப்படி எல்லாம் இருக்கணும், நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கெல்லாம் சொல்றீங்க என்றா தேவனுடைய பிள்ளைகளை இதான் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இடறுகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறுகிறோம். நாங்களே எங்களுக்கு தடையாய் மாறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை தான். சீசர்கள் சிலர் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், நித்திய வாழ்வு தரும் வசனம் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கு. சிலர் சொல்றா இது கடினமான வார்த்தை, கடினமான உபதேசம், இதில் எல்லாம் 6 நிலைத்திருப்பாங்கள் என்று சொல்லும் பொழுது சிலர் தேவனுடைய சீசர்கள் சொல்லுகிறார்கள், எங்க போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் நான் சொல்லி கர்த்தருடைய கிருபையில சொல்லுகிறது போல எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமானவைகளைத்தான் போதிக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் எங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள்.
அதனாலே எந்த ஒன்றும் எங்களுக்கு கடினம், இது கஷ்டம், இதெல்லாம் என்ன சகோதரனே, நீங்க எங்க இருக்கிறீங்கள்? இப்ப இந்த உலகத்தின் போக்குகள் உங்களுக்கு தெரியுமா? அல்லது உலகம் எப்படி போகுதுன்னு தெரியுமா? இதெல்லாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமா கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். ஆகவே திருவசனத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுடைய அருமையாக ஊழியக்காரர்கள் மூலம் பேசுகிறார். என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசுகிறார். நாங்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் இது கடினம், இதெல்லாம் சரி வராது, ஏதோ அவர் ஒரு மத்தியாலம் கதைச்சிட்டு டைம் போவோம், அப்புறம் சாப்பிடுவோம், அப்படியே போவோம், அப்படி என்று இருந்து விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் விட்டு கொடுக்கணும், அதன்படி நடக்கணும், எனக்கு பலன் தாங்கப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய இயலாது, இதெல்லாம் சரிவராது என்று சொல்லி நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு நாங்கள் எப்படி இடற, இது நான் சில குறிப்புகளை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது இன்னும் அதிகமான காரியம், எங்களுக்கு நாங்கள் எப்படி இடறுகிறோம், நாங்கள் கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எப்படி நாங்களே எங்களுக்கு தடையாயிருக்கிறோம், இடரலாயிருக்கிறோம். ஆமென். அவை கவனமாய் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாய் எங்களை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நடத்துவார். அடுத்தது நாங்கள் பார்த்தது போல தேவனை அறியாத பிள்ளைகள், புறஜாதிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற, அதனால் கிரேக்கர் யூதர் என்று சொல்லப்படும். அந்த 1 கொரிந்தியர் புத்தகம் அந்த கடைசி வசனத்தை வாசித்தோம் ஆரம்பத்திலே. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவராய் இருங்கள். ஆமென். நீங்களோ அப்படியா? நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய். ஆமென். கிரேக்கர் என்று சொன்னால் தேவனை அறியாத ஜனங்கள், புறஜாதிகளுக்கு மற்றவர்கள் பார்த்து இவன் என்ன சேர்ச்சுக்கு போறான், என்ன இவன் கதை என்ன, பேச்சு என்ன, மற்றவர்கள் புறஜாதிகள் வெளியிலே இப்படி எல்லாம் இருக்கிறான் என்று சொல்லி மற்றவர்கள் புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் சொல்லிவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு இடரலா இருந்து விடக்கூடாது. இயேசுவை அறிந்தும் அவர்கள் அந்த இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடரலா இருந்து விடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கை முறைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகளும் இன்றைக்கு வெளியில இருக்கிறவர்களுக்கு ஒரு இடரலா இருக்குமா இருந்தால் நானும் சரி நீங்களும் சரி இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரம். இன்றைக்கு பார்த்தோம், இடரர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் கட்டி எங்க போடுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போவோம்னு சொல்லல, அழுகையும் அக்கினியுமான அந்த இடத்துக்கு தான் போவோமா. ஜாக்கிரதையா இருக்கணும் தேவ பிள்ளைகளே. நானும் சரி நீங்களும் இன்றைக்கு எப்படி மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு என்ன செய்கிறோம், எப்படி எங்களுடைய வாழ்க்கை முறைகளை காட்டுகிறோம், எங்களுடைய நிலைகளில் எப்படியாக எங்களுடைய நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கிறது, கர்த்தர் மகிமைப்படுகிறாரா, அல்லது கர்த்தர் எப்படியாக அதன் மூலமாக வேதனையா அடையத்தக்கதாய் அல்லது மற்றவர்கள் தூசிக்கப்படத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்கள் இருந்து கொண்டிருக்கிறதா என்பதை தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் பார்க்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அவர்கள் வாழ்கிறது போலவே உலகத்திலும் சேர்ச்சுக்கு வந்தால் ஒரு வேஷம், வெளியிலே நின்றால் ஒரு வேஷம் போல அப்படி நடப்போம் என்று அவங்களே சொல்லி விடுவாங்க. நீ சேர்ச்சுக்கு போறோம் வெளியில எங்களோட இருக்கிற ஒன்றுதான். நான் என்ன சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒருவரும் இதை குற்ற உணர்வோடு இருந்து இதிலே நாங்கள் மனஸ்தாபப்படக்கூடாது. நாங்கள் கர்த்தருக்கு எல்லாருமே வேதம் சொல்லுகிற எல்லாரும் பல விடயங்களே தவறுகிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். தெரியல, ஓகே, நான் மற்றவர்களுக்கு என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய காரியங்கள் மூலம் நான் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக நான் நடக்கவில்லை, மற்றவர்களுக்கு இடரலா இருந்து விட்டேன். ஆண்டவரே, இந்த நாட்களில் இனிமேல் இன்றைய நாளிலும் கூட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி மிகவும் தேவனுடைய பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருந்து நாங்கள் நடக்க வேண்டும். ஆமென். இவைகளை குறித்து நீங்கள் எங்களை இப்ப என்ன வைத்து உங்களை வைத்து நீங்க பாருங்கள், எப்படி ஆண்டவர் பிள்ளைகள் அல்லது கிறிஸ்து சேர்ச்சுக்கு போறவன் என்று சொன்னால்
எப்படி பார்ப்பார்? பொய் சொல்ல மாட்டார்கள். உடனே அதுதான் சொல்ல, நீ சேர்ச்சுக்கு போறா, பொய் சொல்ல மாட்டா என்று சொல்லி அதைத்தான் முன்னிறுத்துவார். இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். அவங்க எங்களோடையே சேர்ந்து அங்க எப்படி யூதாசிட்ட காசு வேண்டிவிட்டு கடைசி நேரத்தில் யூதாஸ் எப்படியாக நான் இந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொன்னும் பொழுது அவங்க சொல்றாங்க, அது நீயும் உன்றபாடும். இப்படிதான் எங்களையும் சேர்த்து உலகத்தில் இருக்கிறவங்க அனுபவிக்க வேண்டிய அவங்க காரியங்களை செய்ய வேண்டிய எல்லாம் செய்துடுவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே சாட்சி இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளை அவங்களே எங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாங்கள் வெளியில இருக்கிற புறஜாதி மக்களுக்கும் பெயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இயேசுவை சொந்த இரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடரல் அற்றவர்களாக, ஒரு தடையாக, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று சொல்வதற்கு அவங்களுடைய வாயிலிருந்து வராதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இதனாலே நற்செய்தி போகும். இயேசு தெய்வம் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து அநேகர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரோமர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாய். 2வது அதிகாரம் அந்த வாசித்துட்டு 24. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. ஆமென். என்ன சொல்லுகிறார் பவுல்? எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் என்ன அங்க சொல்றாருண்டா, அங்க அதுக்கு முன்னுக்கு பாருங்கள், மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதியாமல் களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி தேவனை கனவீனம் பண்ணலாமா? எல்லாம் சொல்ற, ஆனா நீயே செய்றியே. புறஜாதிகள் மற்றவர்களுக்கு ஒரு இடரலாய் மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாய், புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நானும் நீங்களும் இடரலாய் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நடந்த காரியங்களை யோசித்து குற்ற உணர்வுகளோடு இருக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளாய் கர்த்தர் பேசுகிறார் என்றால் அவர் நேசித்துத்தான் பேசுகிறார். நம்முடைய பிள்ளைகளை நேசித்து பேசுகிறார். என்னோடு உங்களோடு நேசித்துத்தான் பேசுகிறார். என் பிள்ளை இந்த இடத்துல இருந்து, இந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அவே தேவனுடைய பிள்ளைகளை வெளியிலே உள்ளவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. இப்பொழுதுதான் முக்கியமான காரியம். சபைக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இடர, முதலாவது தேவனுடைய ஊழியக்காரன் இடரலா இருக்க. வாசிப்போம் மல்கியாவின் புஸ்தகம். அதை கேட்டோன்னு உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அடுத்தது கேட்பதற்கு. மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாங்கள் 3 காரியங்கள் பார்த்து விட்டோம். எங்களுக்கு நாங்களே இடரலா இருக்கக்கூடாது, புறஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்தும் பெயர் கிறிஸ்தவர்களாக அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் இடரலா இருக்கக்கூடாது. இப்பொழுது தேவனுடைய சபைக்கு இடரலா இருக்கக்கூடாது. முதலாவது ஊழியக்காரன், கர்த்தருடைய காரியங்களை செய்கிற, கர்த்தருடைய கிருபையில இப்படியாக அடியனை போல நிற்கிற ஊழியக்காரர்கள் சபைக்கு இடரலா இருக்கு. வாசிப்போம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கை கட்டுப்போ. இவ்வளவுதான். 7, 8. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இது ஒரு ஆசாரியனை குறித்து, வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களை குறித்து பிரத்யோகமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அவர்கள் எப்படியாம்? நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். இந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆலோசனைகளை சொல்லுகிற நானே, தேவனுடைய வார்த்தை இப்படி இல்லை, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்.
பொய் சொல்லக்கூடாது. ஆனா எப்படி சொல்றேன்? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இடற பண்ணுகிறோம், வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படித்தான் எல்லாம். களவு செய்யக்கூடாதோ அல்லது என்ன காரியத்தை சொன்னாலும் அதிலே ஒரு சமாளித்து நாங்கள் செயற்படுவோமாயிருந்தால், இதில் இருந்து கர்த்தருடைய காரியங்களை நானும் சரி ஊழியக்காரர்களோ யாரா இருந்தாலும் தேவனுடைய வேதத்துக்கு முரணாக, அந்த வேதத்துக்கு முரணாக என்று சொல்லும் பொழுது அதான் அவருடைய வழியை விட்டு அவர் அந்த வழிகளை கை கொள்ளாமல் எப்படி அங்கே வழியை விட்டு விலகி, இப்படி இல்லை இப்படி ஓகே பரவாயில்லை, அது சின்ன காரியம் தானே என்று சொல்லி பிள்ளையை பிள்ளை உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்ல வேண்டும். அதற்கு மேலானது தீமை, பிசாசினால் உண்டாகிற காரியம் அது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர்கள், நானும் சரி இதில் ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எங்களுடைய காரியங்களுக்காக வேதத்தை புரட்டி விடக்கூடாது. வேதத்தை மாற்றி அப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் என்று சொல்லி அதை புரட்டுவோமா இருந்தால் நாங்கள் வேதத்துக்கு கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் இருந்து கேட்கிறீங்கன்னா உங்களை இடற பண்ணுகிறோம். ஆமென். இது தேவ சபைக்கு இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் மிகவுமே கர்த்தருடைய பார்வையிலே அங்கே சொல்லப்பட்டது போல ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது என்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையிலே நான் விசுவாசிக்கிற இந்த இடத்திலிருந்து ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் வார்த்தையாய் இந்த இடத்திலே இருந்து சொல்லுகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய கிருபையிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அறிவார். ஆகவே இதை குறித்து எங்கெல்லாம் சில வேளைகளிலே இப்படியும் சரி அப்படியும் சரி என்று சொல்லுவார்களா இருந்தால் வேதத்தை குறித்து உங்களுக்கு உள்ளே ஒரு இடறல்களை உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை குறித்து இடற பண்ணீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதிலும் கூட நீங்கள் எவ்வளவுத்துக்கோ நீங்கள் அநேகர் அறிந்து கற்றுக்கொண்ட விடயங்கள், இதில் இருந்து எப்படி என்னவென்றாலும் ஓகே பரவாயில்ல, ஆக்கள் தொகை வந்தால் சரி என்று சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவோமா இருந்தால் எப்படி என்றாலும் வா ஞானஸ்தானம் தரலாம். வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறோம். ஒழுங்கான மனம் திரும்புகிறவருக்கு தான் ஞானஸ்தானம். இப்படி இதால நீங்க பல யோசனைகளுக்குள்ள போகலாம். சில உதாரணங்களை சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான். நாங்கள் பவுல் சொல்றார், அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறவர், அதுல இருந்து கொண்டு இல்ல அது பிரச்சனை இல்லை அப்படி இப்படி என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். வேதத்தை குறித்து இடற பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரர்கள், நாங்கள் வேதத்தை குறித்து அது அந்த வேதம் எப்படி சொல்லுகிற அப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் பேச வேண்டும். அதை விட்டு அந்த வழியை விட்டு அதிலே ஒரு சமாளிப்பு, அதிலே ஒரு காரியங்கள் அப்படி இப்படி என்று சொல்லுவோமா இருந்தால் வேதத்தை குறித்து தேவனுடைய ஜனங்களுக்கு இடற பண்ணுகிறோம். ஆமென். சரி, அடுத்தது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 2 கொரிந்தியர் பவுல் சொல்லுகிறார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஆமென். எப்படி அருமையாக சொல்லுகிறார். அதாவது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல், எதொன்றிலும் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு இடரலாக மாறாதபடிக்கு எல்லாத்திலேயும் எங்களை ஒரு தேவ ஊழியக்காரர்களாய், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களாய் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுறோம். அல்லேலூயா. ஊழியக்காரன் தேவனுடைய வழியை விட்டு விலகி அதிலே ஒரு சமாளிப்பு, அதிலே ஒரு காரியங்கள் இருக்குமா இருந்தால் வேதத்தை குறித்து அவர்கள் சபையிலே ஒரு இடர பண்ணுகிறார்கள். அதனாலே ஊழியக்காரர்கள், ஆமென், கர்த்தருடைய காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் வேதத்தை குறித்து இடர பண்ணக்கூடாது. நாங்கள் அடுத்ததாக தேவனுடைய பிள்ளைகளாய் சபையில் இருக்கிற நானும் நீங்களும் எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு இடரலாய் மாறுகிறோம், அல்ல விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எப்படி மாறுகிறோம்? தீத்து புஸ்தகம் வாசிக்கலாம், 1வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சு கொள்ளலாம்.
தீத்து புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தீத்து 1:16. தீத்து புஸ்தகம் 1:16. ஆமென். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் கிரியைகளினாலே அவரை என்ன செய்கிறோமாம்? மறுதலிக்கிறோம் என்று சொல்லி இங்கே இதிலே தீத்து சொல்றார். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாத எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிற. இப்படி அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளே இதில் கவனமாயிருப்போம். எல்லாம் இது ஒருவரும் இது எனக்கா உனக்கா என்று இல்லாமல் கர்த்தருக்குள்ளே எங்களை வச்சு நிதானிப்போம். நாங்கள் எப்படி எந்த இடத்திலே என்னத்தை பேசுகிறோம், இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது அல்லது இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செயற்படக்கூடாது, அநேகருக்கு இடரலாய் போய்விடும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளே அறிந்திருக்கிறோம். ஒரு திவ்ய அதாவது சாந்தம் உள்ள பேச்சுக்கள் இருக்க வேண்டும், அன்பான வார்த்தைகள் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் சில காரியங்களை சகிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே நாங்கள் அந்த கிரியைகளை காட்டாமல் நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு தெரிஞ்சும் இல்ல இந்த மனசும் மாம்சம் விரும்புகிறது போல செயற்படுவோமா இருந்தால் அநேகரை நாங்கள் இடர பண்ணுகிறோம். உலகத்திலே சொல்லுவார்கள் இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துல என்னத்தை பேசணும், எப்படி பேசணும் இருக்கு. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் இப்ப தனியா ஒருவரோடு பேசி ஒரு காரியங்களை விளங்கப்படுத்துவதற்கும் அல்லது அவரை கண்டிப்பதற்கும் பொதுவாக அநேக மக்கள் அநேக ஜனங்கள் இருக்கிற இடத்திலே அந்த இடத்திலே காரியங்களை வெளிப்படுத்துவென்றால் ஒரு இடரலை உண்டாக்குவதற்கு ஏதுவாக மாறிவிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் மிகவுமே நாங்கள் சபையில இருக்கிறோம், எல்லாரும் நாங்கள் ஐக்கியத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களுக்கு கிருபையா எங்களோடு பேசுகிறார். இதை நீங்கள் இருதயத்திலே நிறுத்தி கர்த்தர் எங்களோடு பேசுகிறார். ஆண்டவருக்குள்ளாய் நான் யாருக்கும் என்னுடைய பேச்சோ என்னுடைய நடையோ என்னுடைய எந்த காரியமும், சபையிலே புதிதாக வருவார்கள், சபையில வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள், வளர்ந்தவர்களும் இது என்ன சபையில வந்தால் இப்படி பேச்சா இருக்கு அல்லது இப்படி எல்லாம் குழப்படியா இருக்கு என்று சொல்லி சபைக்கு வருகிறவர்களை நாங்கள் இடர பண்ணி விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேல் சீக்கிரமா எடுங்கள் இருக்கால். அங்கே அந்த ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்த பொழுது அங்கே அநேகர் காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவதையே வெறுப்பாக எண்ணினார்களாம். தேவ பிள்ளைகளே மிகவும் கவனமாயிருப்போம். நாங்கள் அநேகர் சபைக்கு வருகிறார் மக்கள் வர வேண்டும், எல்லாருமே நாங்கள் பிரயாசப்படுகிறோம், விரும்புகிறோம். ஆனால் நாங்களே பிள்ளைகள் வரும் பொழுது ஒரு இடர பண்ணுவோமா இருந்தால் அல்லது சபைக்கு வருகிறவர்களை வராமல் விட பண்ணுவோமா இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த பதில் அதற்குரிய உத்தரவாதம் பொறுப்பு நானும் நீங்களும். வாசிப்போம் 1 சாமுவேல் 2:12 இருந்து வாசிங்கள். சீக்கிரமாய் வாசித்து கடந்து செல்லாம். 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாருடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியருடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியிலே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும்,
பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் இன்னைக்கு சபைக்கு வருகிறவர்கள், சபைக்கு வர இங்க போனால் பிரச்சனை, அல்லது இங்க போனால் சும்மா இன்னத்துக்கு கஷ்டம் என்று சொல்லி அந்த தேவ சமூகத்துக்கு வருவதையே வெறுப்பாய் எண்ணத்தக்கதாக நானும் நீங்கள் நடப்போமா இருந்தால் இடரல் உண்டாக்கு சபை கிரேக்கருக்கும் யூதருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளை, நாங்கள் ஐக்கியப்படுகிற நேரங்களிலே என்ன சில வேளைகளிலே ஏதோ ஒரு காரியங்களிலே எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறதை செயற்படுத்த வேண்டும், பேச வேண்டும், அல்லது காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைப்போம் என்றால் ஆண்டவரே இது பிரியம் இல்லையப்பா, இது மற்றவர்களுக்கு ஒரு இடரலாய் மாறிவிடுமே, நான் இப்படி பேசுவதனாலே எத்தனையோ பேர் சில வேளைகளை சபைக்கு வர முடியாமல் போய்விடுமே என்று சொல்லி தேவ பிள்ளைகளே, நாங்கள் இடரல் அற்றவர்களாய் இருக்கத்தக்கதாக மற்றவர்கள் அந்த அவர்களுடைய பாவம், அவருடைய காரியங்கள் காணிக்கையை கொண்டு வருவதற்கு வெறுப்பாய் எண்ணினார்களாம். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த இடங்களிலே மற்றவர்களுக்கு ஒரு சபைக்கு வருவதற்கோ அல்லது சபையிலே ஐக்கியப்படுவதற்கோ ஒரு இடரலாய் எங்களுடைய நடைகளோ எங்களுடைய பேச்சுக்களோ காரியங்களோ இருக்குமா இருந்தால் ஆண்டவர் நாட்களிலே எங்களை மன்னித்து, ஆண்டவர் இது நான் திருப்ப சொல்ல ஒரு குற்ற உணர்வுகளோடு ஒரு இருந்து விடக்கூடாது. கர்த்தர் எங்களை நேசித்து பேசுகிறார், அவருடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். இது செல்வத்துக்கும் சேர்த்துத்தான். ஆமென். நானும் எனக்கும் சேர்ந்த மனுஷன் சில வேளை தவறி விடுகிறோம். அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, சபை மக்களுக்கு நாங்கள் இடரலாய் இருக்கோம், யாருக்கும் நாங்கள் இடரலாய் இருந்து விடக்கூடாது. அடுத்தது மத்தேயு புஸ்தகத்தில் சீக்கிரமாய் சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் செய்வதற்கு சபை மக்களுக்கு நாங்கள் இடரலாய் இருந்து விடக்கூடாது. சீக்கிரமாக மத்தேயு 17 எடுங்கள், சீக்கிரமாக வாசிப்போம். மத்தேயு 17, தேவனுடைய சித்தம், தேவனுடைய அந்த விருப்பம், பிரியம் இப்படித்தான் என்று சொல்லும் பொழுது அதற்கு எதிராக இதெல்லாம் தேவையில்லை பிரதர், இது அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் அதற்கு தடை பண்ணுவோமா இருந்தால் நாங்கள் இடரல் உண்டாகும். வாசிப்போம், வாசிங்கள் 17:25. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில். இந்த வசனம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையுண்டு அவர் எப்படியாக தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அங்கே பேதுருக்கு சொன்ன பொழுது பேதுரு எப்படி சொல்லுகிறான், இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்ன அந்த வசனம் தெரிஞ்ச எடுங்கள். நேரிடக்கூடாது என்று சொன்ன பொழுது, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்க வேண்டும், நீ அப்பாலே போ என்று சொல்லி எனக்கு இடரல் உண்டாக்குறாய் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது. மத்தேயு நினைக்கிறேன். ஆகவே என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பிதாவாகிய தேவனுடைய திட்டம், சித்தம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தி எங்களுக்காய் அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அது நடக்க கூடாது. பேதுரு சொல்றார் 22வது வசனம் 16-22. வாசிங்க சீக்கிரமா. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். எனக்கு இடரலாய் இருக்கிறாய் என்றால் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறார். அதன்படிதான் நடக்கும்படியாய் சொல்லும் பொழுது இதெல்லாம் நமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது இடரல் உண்டாக்குறாய் என்று சொல்லி அங்கே கடிந்து கொள்கிறார். இன்றைக்கு எப்படி இடரல் உண்டாக்குறோம்? சபையில இருக்கிற மக்களுக்கு நானோ சரி நீங்களோ சரி, எப்படி தேவனுடைய சித்தம், அன்பு கூற வேண்டும், மன்னிக்க வேண்டும், பழிக்கு பழி வேண்டக்கூடாது,
இப்படி சபைகளுக்கு சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது, இதெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்ல. அவர் நீங்க மன்னிக்க பழிக்கு பழி வேணும்னா தான் அவனை திருந்துவார். ஆண்டவற்ற சித்தம் மன்னிக்க வேண்டும், 7 மன்னிக்க வேண்டும். அப்ப இந்த தேவனுடைய சித்தத்தை இல்ல நீங்க இப்படி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது, சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, அதெல்லாம் இப்ப தேவையில்லை, இப்பதான் டிவியில போது நீங்க எல்லாம் போய் செய்ய தேவையில்லை என்று நானும் நீங்களும் யாருக்காவது சபை மக்களுக்கு ஆண்டவுடைய ஏதோ ஒரு ஆலோசனைக்கு நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் தேவனுடைய சித்தத்தை அந்த பிள்ளைகள் செய்யாதபடிக்கு நாங்கள் இடர பண்ணுகிறோம். தேவனுடைய சபைக்கு தசமபாகம் கொடுக்கணும், கர்த்தருடைய கட்டளை. இங்க இதெல்லாம் நல்ல பணக்கார சபை, இங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் மற்றவர்கள் நடக்காதபடிக்கு இடர பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு உங்களோடும் பேசுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளாக நான் சொன்னது போல அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்றான் சொல்றேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சித்தம் என்னவோ அதற்கு இன்னும் நாங்கள் உற்சாகப்படுத்தணும். ஓம் சகோதரனே, கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும், சகிக்க வேண்டும், பெருமைப்படக்கூடாது, தாழ்மைப்பட வேண்டும், சமாதானமா இருக்க வேண்டும், ஒருவருக்கா ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும். இப்படித்தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் ஒழிய இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஒருவனுக்கு ஆலோசனை சொல்லுவோமா இருந்தால் நாங்கள் இடர பண்ணுகிறோம். அதனாலே சபையில இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருவருக்கொருவர் இப்படியான நிலைமைகள்ல ஏதாவது இருந்திருப்போமா இருந்தால், வீட்டுல கூட சில பிள்ளைகள் இன்றைக்கு சபைக்கு போவதில்லை, இன்றைக்கு பாசர் இல்ல, செல்வம் பிரதர் தானே, இன்றைக்கு போவாம நிற்போம், இடர பண்றோம், குடும்பத்தை இடர பண்றோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நடைமுறை வாழ்க்கையில சில காரியங்களை நான் குடும்பத்திலேயே ஒரு தலைவனா இருந்தோண்டோ அல்லது தலைவியா இருந்து கொண்டு நான் இல்லை இன்றைக்கு போகண்டாம், இன்றைக்கு நிற்போம், பிரச்சனை இல்லை, இன்றைக்கு கொஞ்சம் அப்படி எங்க வேண்டாலும் கொண்டாட்டத்துக்கு போலாம், ஆண்டவற்ற காரியம் இதுதான் என்று சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் அதுதான், அவருடைய சித்தம் அதுதான். இல்லை என்று சொன்னா இடர பண்றோம். சபையிலும் நான் சொன்னது போல இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய ஆலோசனைகள் இப்படித்தான் என்று சொன்னால் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களோடு இன்னும் அந்த வார்த்தையை செயற்படுத்துவதற்கு நாங்கள் அவர்களை வழிநடத்துகளா இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் செய்யாதபடிக்கு நாங்கள் மற்றவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாதபடி நாங்கள் தடை பண்ணுகிறவர்களாய், இடர பண்ணுகிறவர்களாய் இருந்து விடக்கூடாது. ஆமென். இறுதியாக ஒன்று வாசித்து முடித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறையுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஆமென். எப்படி இடரல் உண்டாக்குகிறார்கள் மற்றவர்களுக்கு, சபை மக்களுக்கு? இங்கே பிலேயாம் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன், அந்த பாலாக் என்று சொல்லுகிற அவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவன் பேச வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுத்தான். ஆனாலும் இந்த பிலேயாம் என்று சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் அவனால முடியாமல் போய்விட்டது. எத்தனையோ தடவை முயற்சி செய்தார். வந்து இந்த இடத்துல உன்னையெல்லாம் கனம் பண்ணுவேன், சபி, அவங்களை சபி என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாயில இருந்து வந்து ஆசீர்வாதம் தான் வந்தது. ஆனால் ஒரு இடரலை உண்டாக்கினான் இஸ்ரவேல் சபைகளுக்கு, அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பிழையான ஒரு ஆலோசனையை சொல்லி, இப்படி நீ இந்த பாலாக்குக்கு சொல்லுகிறான், நீ இப்படியாக இந்த ஸ்திரிகளை அனுப்பி வேசித்தனம் பண்ணும்படியா இப்படி ஒரு காரியத்தை செய்தி என்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தாங்களே அங்கே விட்டுண்டு அல்லது அவங்கள் ஒரு தேவனுக்கு துரோகமான வழிகளில் நடந்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு துராலோசனை, ஒரு இடர பண்ணத்தக்கதாக அந்த பிலேயாம் சொன்னான். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதனாலே அநேகர் இடறினார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படி இடறினார். என்ன சகோதரன், இதிலிருந்து என்ன சொல்றீங்கள்? இன்னைக்கு நாங்களும் எப்படி நேரடியாக சபையையோ அல்லது சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கோ
நாங்கள் இடரல் உண்டாக்காமல் எப்படி ஒருவரை குறித்து கூப்பிட்டு வீட்டிலே நல்ல சாப்பாட்டை கொடுத்துட்டு அவரை பற்றி தெரியுமா, அவர் எப்படி என்று சொல்லி ஒரு மனதிலே கசப்பை உண்டாக்குகிறவர்களாக அல்லது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பத்தக்கதான நிலைமைகளை உண்டாக்கத்தக்கதான துர்ஆலோசனை, பிழையான ஆலோசனைகளை சொல்லுவோமா இருந்தால், இந்த பீலேயாம் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இடரல்களுக்கு ஏதுவான ஒரு ஆலோசனையை சொல்லி அந்த ஜனங்களை இடர பண்ணினது போல, இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் இன்றைக்கு சபைக்கு வர முடியாதபடிக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, ஊழியங்களை குறித்து பிழையான விதங்களிலே சொன்னதினாலே அநேகர் சபைக்கு வர முடியாதபடி இடர பண்ணி விட்டோம். நாங்கள் இருக்கிற நாங்கள் எல்லாரும் நாங்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில வேளைகளில் சில சில சின்ன காரியங்கள்னால இடர பண்ணும்படி எங்களுடைய ஆலோசனைகள் இருந்திருக்கு. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் எங்களை இன்னும் அவருக்குள்ளாக ஒரு தெளிவான ஒரு பார்வை, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது கண்களை தெளிவாக்கும். அதாவது கண்களை தெளிவாக்கும் என்றால் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நான் பார்க்க வேண்டும், எப்படி அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு தெளிவை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளே, நாங்கள் நேரடியாக மற்றவர்களுக்கு ஒரு இடரல்களை உண்டாக்காதவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை குறித்து, சபையை குறித்து இடறுவதற்கு ஏதுவாய் மற்ற வருகிற ஜனங்கள் அல்லது சபையில் இருக்கிறவர்களே இடறி போவதற்கு ஏதுவாக ஆலோசனைகளை சொல்லி, பிழையான விதங்களிலே கருத்துக்களை சொல்லி நாங்கள் காணப்படுவோமா இருந்தால் நாங்கள் இடர பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த நாளிலும் கூட நாங்கள் பார்த்தது போல, நாங்கள் தேவனை அறியாத மக்களுக்கும் இயேசுவை அறிந்தும் அவரை தெய்வமாக கொண்டிராத அல்லது ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கும் நாங்கள் இடரலாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல தேவனுடைய சபைக்கு சபையில இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இடரல் உண்டாக்குறவர்களா இருந்து விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறபடினால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எல்லாருமே தவறுகிறோம். சில சின்ன சின்ன காரியங்களை தவறி இருப்போம். ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இப்படி இடரல் உண்டாக்குறவர்களா இருந்தால் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது என்றெல்லாம் நீங்க சொல்லி இருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, அதே நேரம் கர்த்தாவே, ஒரு நல்ல செய்தியாக இயேசுவே உம்மை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற முடியாது என்று சொல்லி ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தோமேப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, எந்த இடங்கள்லப்பா நாங்கள் இடரல் உண்டாக்கினவர்களா இருந்தோம், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை கேட்போமா, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா. கர்த்தர் நிச்சயமா ஏதோ ஒரு விதங்களிலே நாங்கள் தவறு இருப்போம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் எங்களை மனம் புதிதாக்கி மறுரூபப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லை என்று சொன்னால் அப்பா, அதை நான் விட்டு விடுவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய கண் எனக்கே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாதபடி ஒரு இடரலை உண்டாக்குமா இருந்தால் அதிலிருந்து விடுதலை பெற, என்னுடைய கையோ என்னுடைய காலோ ஆண்டவரே எனக்கு இடரல் உண்டாக்குமா இருந்தால் ஆண்டவரே ஐயா, அதிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கேட்போமா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இதெல்லாம் என்ன கடினமான உபதேசம், இதுக்கெல்லாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும், இதெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி நாங்கள் போகும் பொழுது கூட நாங்கள் இடறுகிறோம். இடரலை எங்களுக்கு நாங்களே உண்டாக்குறவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தோமே. தேவ பிள்ளைகளே, எந்த இடங்களிலே நாங்கள் தவறி இருக்கிறோம், எந்த இடங்களிலே நாங்கள் இடரலை உண்டாக்கி இருக்கிறோம், சபை மக்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பேச்சுக்களோ எங்களுடைய நடைகளோ இடரல்கள் உண்டாக்கி இருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னிச்சுக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஐயா, நாங்கள் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்திலே எதை கதைக்க வேண்டும், பேச வேண்டும், நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சில வேளைகளிலே எங்களுடைய மனசும் மாம்சமும் மாம்சீக பிரகாரமா ஏதாவது நடப்பிக்க வேண்டும் என்று உந்தி தள்ளினாலும் கர்த்தாவே அதை நான் ஜெயிக்கத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த சபை இந்த மலை மேல் உள்ள பட்டணத்தை போல இந்த தேசத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஐயா.
உம்மை பிரதிபலிக்கிற சபையா இருக்க வேண்டும் அப்பா. சபை என்று சொல்லும் பொழுதப்பா நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதானப்பா சபையா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த தேசத்துக்கு ஒரு வெளிச்சமாய், இந்த தேசத்திலே ஆண்டவரே ஒரு உப்பாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய சுபாவங்கள், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் உமக்குள்ளாய் மாற்றப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அநேகர் செய்யாதபடிக்கு நான் இடரலை உண்டாக்கி இருந்தால் ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. என் குடும்பத்துக்கே நான் இடரலை உண்டாக்கினவனா இருந்தால் ஐயா என்னை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஐயா இயேசுவே அப்பா என்று பேதுருக்கு நீர் சொன்னீரப்பா. ஓ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், எனக்கு இடரல் உண்டாக்குறாய் என்று சொன்ன பொழுது ஆண்டவரே எப்படியா அதே போலப்பா நாங்கள் எத்தனையோ பேருக்கு பல சத்தியங்களின் பிரகாரம் நடக்காதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி இருப்போம் அப்பா. மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. சில வேளை நேரடியாக நாங்கள் ஆண்டவரே பேசாவிட்டாலும் சில தவறான பிழையான ஆண்டவரே அப்பா காரியங்களை மற்றவர்களை சொல்லி ஆண்டவரே சபை மக்களுக்கும் சபைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆண்டவரே ஒரு கசப்பான அனுபவங்களை உண்டாக்கத்தக்கதாக ஒரு இடரலை உண்டாக்கி இருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வருகிற நாட்களிலே ஆண்டவரே உமக்குள்ளாய் ஒரு புதிதாக மாற்றப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் வருகிற நாட்களில் நாங்கள் வாழப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. பார்த்து சொல்லுவோமா, நீர் சொன்னால் போதும் நான் செய்வேன் என்று சொல்லி ஆமென். ஒரு தடவை அந்த அடியை படித்து நீர் காட்டும் வழியிலே நடப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஏதோ கஷ்டம் போல அல்லது ஏதோ கடினம் போல சில வேளைகளிலே எங்களுக்கு வெளிப்பட்டால் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் எங்களோடு நேசமா இருந்துதான் பேசுகிறார், எங்களின் மேலே அன்பு கூட்டுதான் பேசி இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளாக அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? ஒரு தடவை படிப்போம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் என்று சொல்லி எல்லாரும் ஹல்லேலூயா தியானத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கர்த்தருக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வாழுவோம். கர்த்தர் பலன் தருவார். எங்களுடைய மாமிசம் சில வேளைகளுக்கு மனசு இந்த பூமிக்குரிய பார்வையோடு இருக்குமா இருந்தால் ஒவ்வொரு நாளுக்கு நாள் இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் இடரல் இல்லாமல் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறது சொல்லி இருக்கிறபடினால் இந்த வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழி நடத்தத்தக்கதாக என்னென்ன காரியங்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்பி ஆண்டவருடைய வழிகளிலே நடப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடல் ஒன்றை படிக்கும் பொழுது கர்த்தருக்கென்று உற்சாகமாக காணிக்கைகள் தசோபாங்களை கொடுக்கலாம். கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுப்போம். விசனமாய் அல்ல,
சந்தோஷத்தோடு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நானும் அவருடையவர், நானும் அவருடையவர். எனக்கு உள்ளவையெல்லாம் இயேசு தந்தவைகள், எனக்கு உள்ளவையெல்லாம் இயேசு தந்தவைகள். நன்றி கொடுத்தேன், நான் நன்றி கொடுத்தேன், அன்பு தெய்வத்துக்கு நான் அள்ளி கொடுத்தேன், அள்ளி கொடுத்தேன், நான் அள்ளி கொடுத்தேன், அன்பு தெய்வத்துக்கு நான் அள்ளி கொடுத்தேன். பத்தி ஒன்றைக்கு கொடுத்து கொடுத்து விட்டார், பல கனிகளை அவர் திறந்திடுவார். பத்தி ஒன்றை கத்தருக்கு கொடுத்து விட்டார், பல கனிகளை அவர் திறந்திடுவார். சத்தியத்தின் வழி நம்மை ஆசீர்வதித்து, சத்தியத்தின் வழி நம்மை ஆசீர்வதித்து, சகல களஞ்சியமும் நிரப்பிடுவார், சகல களஞ்சியமும் நிரப்பிடுவார். அள்ளி கொடுத்தேன், நான் அள்ளி கொடுத்தேன், அன்பு தெய்வத்துக்கு நான் அள்ளி கொடுத்தேன், அள்ளி கொடுத்தேன், நான் அள்ளி கொடுத்தேன், அன்பு தெய்வத்துக்கு நான் அள்ளி கொடுத்தேன். ஆமென், ஆமென். நிச்சயமாய் எங்கள் அன்பு தெய்வம் இந்த நாளிலும் கூட ஆராதனையின் தொடக்கத்தில் இருந்து இம்மட்டுமாக எங்களை அன்பாக நடத்தி இருக்கிறார். எங்களுக்கு ஆதரவாக எழுந்தருளி எங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளிலும் கர்த்தர் எங்களோடு நாளிலும் எங்களை அவர் வழி நடத்தினவனாலே நன்றி செலுத்தி சேர்க்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், தசமபாகங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதை ஞானமாய் எடுத்து செலவிட தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய தலைமை போதகர் மற்றும் ருபேசண்ணன் ஊழியங்களுக்காக சென்று அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி, சாந்தி அக்கா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாரும் நாங்கள் இணைந்து கொள்வோம். சகோதரி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாள் வழிநடத்தலுக்காக நன்றி செலுத்தி அவருடைய ஊழிய காரியங்களுக்காகவும் ஜெபித்து நாங்கள் இந்த ஆராதனை வேளைகளை முடித்துக் கொள்ளலாம். சகோதரி ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் இணைந்து கொள்வோம். ஆமா, சோத்திரம் ஜீசஸ். கூடவே இருந்து ராஜா, அப்பா, அந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை சுவாமி எங்களோடு கூடவே இருந்து இடைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, இந்த வேளையிலும் கூட சுவாமி விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ராஜா அப்பா தேவரே, அப்பா நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு இடரலாய் இருந்தால் கர்த்தாவே உமக்கு ஐயோ என்று சொல்லுகிற வண்ணமாய் ராஜா அப்பா இந்த வேளையிலும் கூட தகப்பனே சுவாமி, நாங்கள் எந்த இடத்திலே குறைவுள்ளவர்களா இருக்கிறோமோ ராஜா, அந்த இடத்தில் நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த வேளையிலும் கூட தகப்பனே சுவாமி அப்பா கர்த்தாவே உம்முடைய ஊழியத்துக்காய் கடந்து போயிருக்கிறதான சுவாமி அப்பா ஊழியக்காரனையும் சுவாமி ஆண்டவரே சோதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே நீர் தாமே அவர்களோடு கூடவே அந்த இடத்துல இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி சுவாமி ஆண்டவரே நீர் தாமே அந்த இடத்துல அவர்களை கர்த்தாவே அற்புத விதமாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீர் அவர்களுக்கு தேவையான கர்த்தாவே எல்லா உடல் சுக பலங்களை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட தகப்பனே சுவாமி அப்பா இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் சுவாமி இந்த வாரம் முழுவதாக தேவரீர் உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சுவாமி எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அப்பா உடைய பலத்த பாதுகாப்பினாலே கர்த்தாவே எங்களை காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சுவாமி உடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறபடியால் மக்கள் நன்றி. தொடர்ந்துமாய் நீர் கூடவே இருந்து சுவாமி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் ஒருவரும் இந்த இடத்தை விட்டு வெறுமனே திரும்பாதபடிக்கு சுவாமி உடைய பெரிதான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை தந்தார் என்று நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்லத்தக்கதாய் தேவரீர் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை தொடர்ந்துமாய் வழி நடத்தும்படியாய் உடைய வல்லமையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து
விசேஷமாய் கர்த்தாவே இந்த இடத்திலே வார்த்தை பகிர்ந்து கொண்ட தாசனை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய குடும்பத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பாதுகாப்பு அவர்களோடு கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரே நீ தாமே சுவாமி கூடவே இருந்து தொடர்ந்துமா எங்களை தாங்கி நடத்தும்படியாய் எல்லாவற்றையும் உடைய வல்லமுள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு என்னும் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.